மருத்துவமனையில் விரக்தி மற்றும் அவசர உணர்வு காற்றை நிரப்பியது. நோயாளிகள் மற்றும் குடும்பத்தினர் அங்கும் இங்கும் விரைந்தனர், ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த போராட்டம் மற்றும் நெகிழ்ச்சியின் கதையுடன். குழப்பங்களுக்கு மத்தியில் ரேச்சல் என்ற இளம் மருத்துவர் நெரிசலான நடைபாதையில் ஒரு நோக்கத்துடன் பயணித்தார். அவள் தன் வாழ்க்கையை மற்றவர்களை குணப்படுத்த அர்ப்பணித்தாள், ஆனால் பழிவாங்கும் ஆசை அவளுக்குள் எரிந்தது. ஒரு முன்னாள் சக ஊழியர் அவளுக்கு அநீதி இழைத்துள்ளார், மேலும் அவர் பணம் செலுத்துவதில் உறுதியாக இருந்தார். ரேச்சல் சுற்றித் திரிந்தபோது தன் நற்பெயரைக் கெடுத்தவனை நினைத்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை. அவள் மருத்துவத் துறையில் வளர்ந்து வரும் நட்சத்திரமாக இருந்தாள், ஆனால் அவனுடைய வஞ்சக செயல்கள் அவளுடைய வாழ்க்கையை ஸ்தம்பிக்கச் செய்தன. இப்போது அவள் தினமும் அவனைப் பார்த்தாள், அதே மருத்துவமனையில் வேலை செய்கிறாள், அது அவளுடைய கோபத்தை தூண்டியது. அவனை அம்பலப்படுத்தி வீழ்த்துவதற்கான வழிகளை யோசித்து அவள் பழிவாங்கத் தொடங்கினாள். ஆனால் அவள் தனது திட்டத்தை ஆழமாக ஆராய்வதன் மூலம் பழிவாங்கும் ஆசை அவளை விழுங்குவதை அவள் உணர ஆரம்பித்தாள். இது அவரது நோயாளிகள் மற்றும் சக ஊழியர்களுடனான அவரது உறவை பாதித்தது, மேலும் இது அவரது சொந்த நலனை பாதித்தது. ஒரு நாள் ரேச்சல் தனது எதிரியை எதிர்கொள்ள தயாராகிக் கொண்டிருந்தபோது நோயாளியின் குடும்ப உறுப்பினர் ஒருவரிடமிருந்து எதிர்பாராத வருகையைப் பெற்றார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தனது அன்புக்குரியவரை தேடி அந்த பெண் வெறித்தனமாக இருந்தார். ரேச்சல் அவளை அமைதிப்படுத்த முயன்றாள், ஆனால் அந்த பெண்ணின் விரக்தி அப்பட்டமாக தெரிந்தது. அவர்கள் ஒன்றாக மருத்துவமனையை தேடும்போது ரேச்சல் அந்த பெண்ணின் கண்களில் மனிதநேயத்தை பார்க்கத் தொடங்கினார், மேலும் பழிவாங்கும் ஆசை மங்கத் தொடங்கியது. பழிவாங்குவதை விட வாழ்க்கையில் அதிகம் இருப்பதை அவள் உணர்ந்தாள். அவளுடைய செயல்கள் காயப்படுத்த அல்லது குணப்படுத்தும் சக்தியைக் கொண்டுள்ளன. பின்னர் அவள் ஒரு தளர்வான கம்பியில் தடுமாறி மருத்துவமனையின் குப்பைத் தொட்டியில் முகத்தை நட்டாள்.